திருத்தம் பெரியவர் தேருந்துறையில் செடிகளுக்கு வருத்தம் கழிந்த திருத்தம் பெரியவர் தேருந்துறையில் செடிகளுக்கு வருத்தம் கழிந்த வரியருள் என்று நம் மண்மகனார் கருத்தொன்ற ஆதிபராக முறைந்த கதியறிவார் பொருத்தம் தெரிந்துரைக்க பொய்யிலா மதிப்பெற்றனே. திருத்தம் பெரியவர் சேரும் துறையில் சிறிதற்கு வருத்தம் கழிந்த வரியருள் என்ற நம் மண்மகனார் கருத்தொன்ற ஆதிபராக முறைந்த கதியறிவார் பொருத்தம் தெரிந்துரைக்க பொய்யிலா மதிப்பெற்றனே என்று. திருத்தம் பெரியவர் சேரும் துறையில் செடிகளுக்கு திருத்தம் பெரியவர் அப்படின்னாங்க உயர்ந்தவர்களான பாரதவர்களான மகாபுருஷர்கள். திருத்தம் பெரியவர் அப்படின்னாங்க மத்தியம பதலோகம். திருத்தம் உடைய பெரியவர்கள் சாகபாத்தியாக ஆகிவது. திருத்தம் பெரியவர் திருத்தம் உடைய பெரியவர். திருத்தம்னா என்ன சொன்னா ஞான அனுஷ்டான ஆத்ம குணங்களிலே தீயவை விலக்கி நல்லவைகளை கைக்கொள்வது. அதாவது திருத்தமானது என்னன்னு கேட்டாங்க தீமைகளை விலக்கி நல்லதை கைக்கொள்வதுதான். அதனால நல்ல சீதற்றதான நன்மையோடு வியாப்தமாக இருக்கக்கூடிய திருந்தியதான ஞான அனுஷ்டான வைராகியாதிகள். அதான் திருத்தம். அந்த திருத்தம் உடையவர்களான பெரியவர். அப்படிப்பட்டவர்கள் சேரும் துறை எதுன்னு கேட்டாங்க பக்தியோடு சேரும். அவர்கள் ஈடுபட்டு அனுசிக்கக்கூடியதான துறையாகிற பக்தியோடு. திருத்தம் பெரியவர் திருத்தமுடையவர்களான பெரியவர்கள். என்னென்ன வேணும்? முதல்ல பராபர தத்துவ ஞானம் வேணும். பராபர தத்துவ ஞானத்துக்கு மேல என்ன பண்ணணும்? வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் விழாமல் அனுப்பிக்க வேண்டும். விழா அந்த அனுப்பு அது மட்டும் போராது. பாண்டித்யம் நிர்வித்திய பாகிய திட்டாசேன்னு சொல்லக்கூடியதான சாந்தி காந்தி போன்றதான ஆத்ம குணங்களும் வேணும். சாந்தோ தாந்தா உபரதஸ்து சமாசித்தோ மூத்வா ஆத்மனியேவ ஆத்மானம் பற்றியது அப்படிங்கிற இடத்துல உபாசனத்துக்கு சாந்தா தாந்தா உபரதா சிகிச்சு சமாசித்தோ இதெல்லாம் ஆத்ம குணங்கள். என்னென்ன வேணும்? ஞானம் அனுஷ்டானம் ஆத்ம குணங்கள் இவைகள்லாம் திருத்தம் உண்டாகத்தக்கது. அவர்கள்தான் திருத்தம் தெரியும். திருத்தம் தெரியும். திருத்தமுடைய தெரியும். தமிழ்ல கூட இதுக்கு இலக்கணம் என்னன்னு பார்க்கணும். சம்ஸ்கிருதத்துல இதுக்கு மத்தியம பதலோகம் அப்படின்னு. திருத்தம் உடைய தெரியாத இடத்துல திருத்தம் தெரியாது. திருத்தமுடைய தெரியாது மத்தியம பதலோகம். இது தமிழ்ல என்னன்னு பார்த்து சொல்றேன். திருத்தம் பெரியவர் திருத்தமுடைய பெரியவர் அவர்கள் அப்படிப்பட்ட பக்தியோக நிஷ்டர். அவர்கள் சேரும் துறை. அவர்கள் சேரும்னாக்க அவர்கள் ஈடுபட்டு அவர்கள் ஆலோசிக்கக்கூடியதான துறையாகிற பக்தியோகம். திருத்தம் பெரியவர் சேரும் துறையில் அதுல அந்த துறையில சேர்ந்து அந்த பக்தியோகத்தை அனுப்பிப்பதற்கு அதற்கான செடினா சமர்த்தி. அதுக்கு என்ன சமர்த்தி வேணும்? ஞானம் சக்தி இவைகள் சமர்த்தமா இருக்கிறவர்கள். திருத்தம் பெரியவர் சேரும் துறையில் சேரி உடையவர்களாக அதை தாங்கள் வளர்த்திப்பதற்கான ஞான சக்தியாதிகளை பூர்ணமாக பெற்றவர்கள். செடி இல்லாம என்னன்னோ அந்த திருத்தம் பெரியவர் சேரும் துறையாகிற பக்தியோகத்தில் எழுவதற்கான ஞானம் சக்தி போன்றதான அதனுடைய சமர்த்தி அர்த்தம் அசித்தனான்னு தாக்கம். இதான் ஆசிரியமாக.
திருத்தம் பெரியவர் சேரும் துறையில் செறிவிலருக்கு அப்ப செறிவிலருக்கு அவர்களுக்கு வருத்தம் கழிந்த வழி அருள். வருத்தம் கழிந்த வழியில வருத்தம் அப்படின்னு அர்த்தம் சிரமம், பரிசிரமம். அது அனுப்பிக்க கடினமா இருக்கும், மிகுந்த பரிசிரமத்துக்குரியதா இருக்கும். அப்படிப்பட்ட வருத்தம், அந்த வருத்தம் கழிந்த, அந்த வருத்தம் கழிந்ததாக வருத்தமற்றதான, வருத்தப்பட தேவையற்றதான, பரிசிரமப்பட தேவையற்றதாக இருக்கக்கூடிய இந்த வழி. வழினா பரம்புராசத்தை உள்ள அடைவதற்கான சாதனம் என்ன என்பதை, வருத்தம் கழிந்த சாதனத்தை அருள். அருளாக இது கிரியாபதம், நீ அருள வேண்டும் செய் அப்படிங்கிற மாதிரி அருள் என்று. மதப்பே சர்வபூதான லகுவாயம் மதப்பதோ, என் பொருட்டு லோகத்தில் உள்ள சர்வ ஜனங்களுக்கும் லகுவான உபாயம் தான் வருத்தம் கழிந்த வழி. வருத்தம் கூடிய வழி குரு உபாயம், வருத்தம் கழிந்த வழி லகு உபாயம். மதப்பே சர்வலோகான லகு உபாயம் மதப்பவோ அப்படிங்கிறது பூமி பிராட்டி பெருமாண்டத்தை பண்ணின பிரார்த்தனை. இந்த சர்வலோகானது லோகத்தில் உள்ள சாமானிய ஜனங்கள் யார் யாரு? இந்த திருத்தம் பெரியவர் சேரும் துறையில் செடிகிறவர் செடிகிறார்களான இப்படிப்பட்ட சர்வபூதங்களுக்கும் வருத்தம் கழிந்த வழியாகிற லகுபாயத்தை அருள், நீ அருள் செய்ய வேண்டும். அருள்ங்கிறது இங்க பெயர் சொல் இல்லை, வினைச்சொல். என்ன வினைச்சொல்? முன்னிலை உரிமை வினைமுற்று. அப்படி வருத்தம் கழிந்த வழியும் என்ற நம் மண்மகளார்கள் சொல்ற, நம் மண்மகளான நம்மிடத்தில் அத்தியந்த வாஸ்தவியத்தை உடையவர்களான, நாம் பெற்ற அபராதங்களை எல்லாம் சமிக்கக்கூடியவராக, அதனாலேயே சமய என்று பெயர் பெற்றிருக்கக்கூடியவரான, நம்மிடத்த வாஸ்தவியம் மிக்கவராக இருக்கிற நம் மண்மடத்தை, நம்முடைய கூறுகிறார். நம்முடைய மண்படத்தைங்கிறது மண்படத்தைக்கு நம்ங்கிற விசேஷம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க, நம்மிடத்துல வாத்சல்யம் மிகுந்தவராக நம்முடைய அபாரங்கள் எல்லாம் பொறுக்கக்கூடிய சமையே தனக்கு நிரூபகர்களாக கொண்டதான மண்படத்தை. அந்த மண்படத்தை அவர் இப்படி கேட்க, அந்த மண்மகளால் கரு தோன்ற அவருடைய அபிப்பிராய கருத்து, அவருடைய அபிப்பிராயத்துக்கு தக்கதான, அவருடைய அபிப்பிராயத்தோடு ஊற்றின பொருந்தினதாக நம்முடைய ஆதி வராக முறைத்த கதியார். இப்படி கேட்ட மண்மகளானதுல ரொம்ப சுலபமா அவர் சொன்னார். விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததர்த்தம் பிரியமானந்து காட்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாந்ததின். இதுதான் ஆதிவராகனார். ஆதின இந்த சிருஷ்டியினுடைய தொடக்கத்திலேயே வராகமாக ரூபமெடுத்து நம் பெருமான் அவர் உரைத்ததான நம் ஆதிவராக உரைத்த கட்டி என்ன? எப்பவான சரீரம் சொந்தமாக இருக்கும் பொழுது, மனசானது ஸ்திரமாக இருக்கும் பொழுது, தத்துவகுணம் மேலும் இருக்கும் பொழுது, எப்பவான ஒரு சமயம் என்னையே ஆசிரியமாக, என்னையே உபாயமாக ஆசிரியித்து வைத்தானார்கள். அவன் என்ன இந்த ஞானங்கள்லாம் சிதைத்து போய் அவன் இந்த காட்ட பாஷானம் போல கட்டையை போல பிறந்தானாகிலும் அவனை அந்த சமயத்தில் அவர்களுக்கு எதை அபேட்சிக்காமல் அவனுக்கு உஜ்ஜீவ உபாயத்தை நான் நினைத்து அவனை என் திருவடிகளில் சேர்த்துட்டேன். இது மண்மகளால் கருத்து ஒன்ற அவருடைய அபிப்பிராயத்திற்கு சேர ஆதிவராகனார் உரைத்த திருத்தம் பெரியவர் சேரும் துறையில் செறிவிலக்கு
வருத்தங்களில் வழியருள் என்ற நம் மண்மகளார் அவர் கருத்தொன்ற ஆதிவராக முறைந்த கதி அறிவார். இந்த ஆதிவராக முறைந்த கதியாகிற இந்த ரகு உபாயம் இருக்க இதை நன்கு அறிபவர்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள். வராக கிரம ஸ்லோகத்துக்கு தாற்பயார்த்தத்தை சம்பிரதாயகமான அர்த்தத்தை சதாச்சாரின் மக்கள்ல கேட்டு தாங்கள் உணர்ந்து பிறருக்கு உணர்விக்கக்கூடியவர்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள். கருத்தொன்ற நம் கருத்தொன்ற ஆதிவராக மறைத்த கதி அறிவார். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் அவர்கள் பொருத்தம் தெரிந்து உரைக்க. பொருத்தம்னாக்க நம்முடைய ஆச்சரியத்துக்கும் நம்முடைய அனந்திகத்துக்கும் நம்முடையதான கார்பண்யத்துக்கும் அதுவே நமக்கு பொருத்தமானது. அதை தவிர வேறொன்றுக்கு நாம் பொருந்தினவர்கள் அல்ல. இந்த பிரபத்தியை தவிர வேறொன்று நமக்கு பொருத்தமானது அல்ல என்று நம்முடைய ஆச்சரியத்துக்கும் அந்த உபாயத்துடைய நிரபேட்சத்துக்கும் உள்ள பொருத்தத்தை அறிந்து நமக்கு அறிவித்தவர்களான ஆச்சாரியர்கள். அவர்கள் பொருத்தம் தெளிந்து அந்த பொருத்தத்தை தெளிந்துனாக சம்சய விபர்யங்கள் இல்லாதபடி ஒரு விஷயத்தை தெளிவாவது என்ன ஐயன் திரிபு ஐயம்னா சம்சயம், திரிபுன்னா விபர்யம், சம்சய விபர்யங்கள் இல்லாதவர் தாங்களும் தெளிந்து நமக்கு அறிவித்து உரைக்க நாம் பொய்யிலாமதி கட்டமே. பொய்யிலாமதி அப்படின்னாக்க இந்த வித்யாஜான ரூபமான அத்வைத சொல்ற வித்யாஜானம் இல்ல, நாம சொல்ற வித்யாஜானமானது நம்முடைய ரக்கணத்துக்கு நானே கடவோம் என்றோம், நம்முடைய ரக்கணத்துக்கு வேறொருவன் கடவன் என்றோம். இப்படிதான் இருக்கக்கூடியதான பொய்மதி இருக்கே, அந்த பொய்யில்லா மதியை நாம் பெற்றோம். சர்வேஸ்வரனே பிராப்தியமும் பிராப்தமும் அவன் வழிக்கு நமக்கு ஒரு பிராப்தியமும் நமக்கு ஒரு பிராபகமும் உள்ளது என்ற பொய்மதி தெரிந்து அந்த பிராப்திய பிராபக ஐக்கியமாகிற பொய்யில்லா மதியை பெற்றணும் அப்படின்னு பார்க்கிறார். திருத்தம் பெரியவர் சேருந்துறையில் தெளிவிலக்கு வருத்தம் கழிந்த வழியருளென்ற நம் மண்மகளார் கருத்தொன்ற ஆதிவராக முறைத்த கதியறிவார் பொருத்தம் தெரிந்துரைக்க தெளிந்து பொய்யிலா மதி பெற்றனே. இடம் பெற்றார் எல்லாரும் என் உடலாய் நிற்ப இடப்பிறப்பின் இவையில்லா என்னை என்பான் அடம்பக்காம் அவன் என்று நினைத்தான் ஞானம் அவனாதி செறியும் போது அறிவுமாறி உடம்பில் தாறு பலம் போல் கிடக்கனானே உயும் வகை நினை உயர்ந்த கதியால் எந்த இடம் பெற என்னுடன் வாழ வெறுப்பன் என்ற எம்பெருமான் அருள் பெற்று மருள் செற்றோனே. இடம் பெற்றார் எல்லாரும் என்னுடனாய் நிற்ப இடப்பிறப்பின் இவையில்லா என்னை என்பால் அடம்பக்காம் அவன் என்று நினைத்தான் ஞாவன் அவனால் சரியும் போது அறிவுமாறி உடம்பில் தாறு பலம் போல் கிடக்கனானே உயும் வகை நேர்ந்து உயர்ந்த கதியால் என்னன் இடம் பெற்று என்னுடன் வாழ வெறுப்பன் என்ற எம்பெருமான் அருள் பெற்று மருள் செற்றோனே. இடம் பெற்றார் எல்லோரும் என் உடலாய் இருப்ப இடத்திறப்பு என்றிவை இல்லா என்னை என்பால் அடம்பட்டாம் அவன் என்று நினைத்தான் ஞாவன். இடம் பெற்றார் எல்லாரும் என்னோம் இந்த லோகத்துல வாழ்வதற்கு திறந்துட்டு இந்த லோகத்தை வித்தியமானமாக இருக்கக்கூடியவர்களாகிற இங்க பெற்றார் என்பதாவது சத்திரி நியாயம். பெற்றார் என்கிறதாவது இடம் பெற்றார்னா இந்த லோகத்துல இடம்பெற்று வித்தியமானமாக இருக்கிற அதனுடைய ஸ்தானத்தில் அதற்கு வித்தியமானமாக இருக்கிற சேதனம் அச்சேதனம் என்கிற இடம் பெற்றார்னு சேதன சமாதியில சொன்னாலும் அது அச்சேதனங்களை உள்ளடக்கிறது. சேதனா சேதனங்கள் எல்லாவற்றிற்கும்
இடம்பெற்றார் எல்லோரும், இடம்பெற்றார் எல்லாம். இடம்பெற்றார் அப்படிங்கிறது சேதன நிர்தேசம். இந்த சேதன நிர்தேசத்துல இடம்பெற்ற ஜீவர்கள் மட்டும் அர்த்தம் இல்லை, இதுல அச்சேதனங்களும். ரெண்டு காரணத்தால. ஒன்னு, இதுக்கு இலக்கணம் குறிப்பு சக்தி நியாயம் அப்படின்ட்டு உயர்ந்தவர்களோடு சேர்ந்து எடுக்கப்பட்ட தாழ்ந்தவர்களும் அந்த உயர்ந்தோர் நிர்தேசத்தை சேர்ந்துள்ளது. குடை பிடித்தவர்கள் போகிறார்கள் என்பதுல நடுவில் ஒரு குடை பிடிக்காதவர்கள் அடங்கியது போல சக்தி நியாயன பெற்றார் என்பது பெற்றது என்பது அடக்கம். அல்லது அச்சேதனங்கள் லோகத்தை பறிக்கிறாமல் சேதனங்களாலே பரிசீலிக்கப்பட்டு ஸ்திதி கொள்ளப்பட்டதாக இருக்கிறதுனால பெற்றார் என்பது பெற்றது என்பது அடங்கிவிடுறது. அதனால இடம் பெற்றார் அப்படின்னாக்க இல்லையா, தங்களுடையதான பூர்வ கர்மாங்குலமாக இந்த லோகத்துல இடம் பெற்று இதுல வர்த்திக்கக்கூடியதான சேதன அச்சேதனங்களாக சர்வ பதார்த்தங்களும் என் உடலாகி இருப்ப எனக்கு சரீரமாக என்னை ஆத்மாவாக கொண்டு எனக்கு சரீரமாக இருப்ப. இடம் பெற்றால் எல்லாம் என் உடலாகி இருப்ப, இடத்திறப்பு என் இவையில்லா என்னை. இடம் பிறப்பு என் இவையில்லா. இடர் அப்படின்னா துக்கங்கள், அனிஷ்டங்கள், ஆபத்துகள், இதுதான் தமிழ இடர்னு பேர். வெள்ளம் வந்து பேரிடர். திடீர்னு வரக்கூடிய பேர் ஆபத்துகள் இருக்கே, அந்த ஆபத்து அவர் இடர்னு பேர். அது இடர்ந்த சத்தத்துக்கு துக்கம். இடரில்லா இடர் சிறப்பு. இந்த துக்கங்கள், ஆபத்துகளும் விபத்துகளும் ஆகிற துக்கங்கள், இவைகளுக்கெல்லாம் ஆசிரியமாக இருக்கின்ற பிறப்புங்கிற ஜென்மா, இவைகள் அற்றவனாக இருக்கக்கூடிய இடர் பிறப்பு என் இவை இல்லா என்னை. நான் கர்ம நிமித்தமாக பிறக்காத காரணத்தானே எனக்கு சாம்சாரிகமான சுகதுக்கங்களோ அந்த சுகதுக்கங்களுக்கு காரணமான கர்மாவனால் இருக்கின்ற பிறப்போ அற்றவனாகிற என்னை. விஸ்வரூபந்த மாமஜம். விஸ்வரூபம் சப்தார்த்தம் வராக கர்ம பெருமாள் கர்ம சோதனை தமிழ்படுத்துற மாதிரி இப்ப வராக கர்ம சோதனை தமிழ்படுத்துறேன். விஸ்வரூபந்த மாமஜம். விஸ்வரூபம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? விஸ்வம் ரூபம், ரூபம்னா சரீரம். இடம் பெற்றார் எல்லாம் என் உடலாய் நிற்பது விஸ்வரூபம். அஜம் சப்தத்துக்கு அர்த்தம் இடர் சிறப்பு இல்லாத என்னை. விஸ்வரூபத்த மாமஜம். இப்படிப்பட்ட என்னை என்னை அன்பால் அடம்பற்றான் அவன் என்று. அடம்பற்றான் அவன். அந்த சர்வேஸ்வரன் அவந்த சப்தத்தால குறிக்கப்படுகிற சர்வேஸ்வரன் அடம் பற்ற. அடம் அப்படிங்கிற சப்தத்துக்கு திருடம் அப்படின்னு பிடித்தது விடாமல் இருக்கிற திருடத்தன்மை அடம் பிடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பிடிச்சது விட மாட்டேங்கிறான். அடம்னா திடம். அடங்கிறதும் திடம்ங்கிறதும் ஒரே அர்த்தம் தான் சொன்னாங்க. நல்ல விஷயம் வாங்க முடியுது. ஆக சுவாமி மாதிரி வெளியே திட்டமான தேவை அடம் பிடிக்கிற சுவாமி இப்ப பார்த்து அது நல்ல அடம் தான்.
வெளியே அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் முடியவே முடியாது. அடம் பிடிக்கிறாங்க. அடம்னாக்க முரண்டுனாக்க கெட்ட விஷயத்துல தான் முரண்டு பிடிக்கணும். நல்ல விஷயம் முரண்டு பிடிக்காது. இன்னைக்கு கூட வெளியே முடியவும் முடியாது. அடம் பிடிக்காது. அடம்னா அதுக்கு ஒரு திடம் தான். அடம் பற்றான் அவன் தான் திருடமான பற்று என்று அவன் அடம் பற்றான் என்று எதனால் அன்பார் என்ன உள்ள பிரீத்தியினால இல்லையா இல்ல அவனுக்கு நம்மே உள்ள பிரீத்தியினால அவன் அடம் பற்றான். நமக்கு மேல பிரீத்தி இல்லவே இல்லை. அவன் நம்ம மேல பிரீத்திக்கு குறையவே இல்லை. உற்றார் எனக்கு இங்கு இல்லை யாரு என்றும் உற்றார் எனக்கு இங்கு எல்லோரும் என்றும் எனக்கு உற்றார் எனக்கு உறவினர் என்னோடும் சம்பந்தத்தை அபிமானிப்பார் இங்கு யாரும் இல்லை. அடுத்தது உற்றார் எனக்கு இங்கு எல்லோரும் என்றும் ரெண்டுக்கும் விரோதம் இல்லை. அதுக்கு ஈடுகார் சாதிக்கிற லோகத்தை உள்ளவருடைய சுபாவத்தை பார்த்தால் எனக்கு உற்றார் நீங்க யாரும் இல்லை. என் சுபாவத்தை பார்த்தால் உற்றார் எனக்கு இங்க எல்லோரும். அதனால அன்பான கட்டம் நமக்கு அவன்பால் இருக்கிற அன்பால இவன் அடம்பற்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு நம்பே உள்ள அன்பால அவன் அடம்பற்றான். நமக்கு திருடமான பசு, நமக்கு திருடமான சரணம், நமக்கு திருடமான சஞ்சம் அவனான் அன்பால் அடம் பற்றான் அவன் என்று நினைத்தான் ஞாபகம் வருவது. இப்படி நினைத்தான் ஞாபகம் வருவன் அவன் ஆவி செய்யும் போதுனா அவனுடைய ஆத்மா அவனுடைய தேகத்திற்கு இந்த ஆத்மாவானது விரியும் போது அவனுக்கு நிர்வியான காலத்திலே ஏன் அவன் ஆவி செய்யும் போது அறிவாய் உடம்பு தாழ்வு உபலம் போல கிடக்க உடம்பு அவன் அறிவு மாறி அறிவாக அறிவு அழிந்து மாறுதல்னாக்க அழிதல் என்னவா சாமி இவருக்கு அந்த சமயத்துல இந்த அறிவு போய் வேறொரு அறிவு வந்ததுனாக்க அறிவு மாறி இருக்கும். அது ஒரு அறிவே இல்லை. இவன் தாருவ போல உப்பலம் போல கல்ல போல கட்டைய போல கிடக்காம அறிவு மாறி அறிவு அழிவுன்னு சொல்லுவோம். சுவாமியுடைய வாய்ப்பு ரெண்டு பாடம் இருக்கு. வந்தே பதகம் மைக்க வந்தவன் வாழியன், வந்தே பதகம் மாற்ற வந்தவன் வாழியன். சில பேர் மைக்க வந்தவங்க பதகங்கள்லாம் அழிக்க வந்தவன் எல்லாம் மஞ்ச பதம் மாற்ற வந்தவன் வாழிய அப்படின்னாங்க. அது வந்து வேற அர்த்தத்தை சொல்ற மாதிரி கொஞ்சம் சொல்லுவாங்க. இல்ல மாய்க்க வந்தா மாற்ற வந்தோம்னா அது மாற்ற வந்தா மாய்க்க வந்தோம்னா அர்த்தம். மாற்ற வந்தா மஞ்ச பதம் மாற்றி கன்வெர்ட் பண்ணி அவெல்லாம் இங்க சேர்த்துணும்னு மாற்றது என்ன மாற்றுதல்னா அழிக்கிறது, மாறுதல்னா அழிதல் அர்த்தம். மாற்றுதல்னாக்க அழித்தல். அங்க மாற்றுன்னா விரோதம். அங்க மாற்றுனாங்க மாற்றாலை அழிக்க வருவான், மாற்றாலை மாற்ற விரோதிகள் விரோதத்தை இங்க மாறு அல்லது மாறுதல் கிரியாபதம் அது மாற்றுங்கிறதுனால பெயர்
இது மாறு அல்லது மாற்றுங்கிற இணைப்பு கட்டம். சாப்பிட்டு மாறுதல், மாறுதல்ன்றது தன்வினை, மாற்றுவது திறமினை. மாறுதல்னாக்க அடித்தல். இப்பெல்லாம் இல்லை, இப்போ இந்த போட்டிட்டு இருக்கு. போட்டிகள் முன்னாடி ஸ்ரீராமகிருஷ்ணன் ஜெனரல் ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சவங்க பாதுகாட்டு போவாங்க. பராபர் போட்டிட்டு ஸ்ரீராமகிருஷ்ணன் ஜெனரல் ஸ்போர்ட்ஸ் அவரே வெற்றி போட்டார். டாக்டர் பிஸ்கட் அழகவே வரவாடா அது அப்பா ஏதாவது எழுதி விடுவாங்க. யாரும் வரவே வராது. டாக்டர் வருங்க இஷ்டத்து தள்ள கட்டி விட்டுருவாரு. ரொம்ப சாமர்த்தியாக மலையாள ஆக்சிடென்ட்ல பேசுறது. அப்படி போய் டாக்டர் கொடுத்தா அப்படி போய் நான் அப்படி போய் கொடுத்ததெல்லாம் நானும் யாருக்கு மாறாது. நான் மாதிரி யாருக்கு மாறும். நான் அவர் கேட்பேன் யாருக்கு மாறும் இந்த மாதிரி யாரு யாருக்கு மாறும் யாரு பேரும் யாரு அழிக்கணும்னு அர்த்தம்டா. அவருக்கு நான் ரொம்ப தோஸ்து. கோயில் போட்டா அவருக்கு வந்துருக்கேன். அது மாறுறதுக்கு அழிக்கிறது அழிக்கிறதுன்னு மாற்றுறதுனாக்க அழித்தல். அவருடைய அறிவு மாறி அவருடைய ஜன்மபூத தியானமும் அத்தியந்த சங்கோச்சத்தை அடைந்து வினஷ்டமாயமாக ஏன் அவருடைய அறிவு மாறி மாறிங்கிறதுக்கு வேற மாறி கொடுத்து அவங்க சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு அவனுடைய அறிவு மாறி அவன் எப்படி கிடக்கிறான். உடம்பில் இந்த சரீரத்தில் தாரு உபலம் போல் கிடக்க. தாருன்னா மரம், யூபாய தாரு. தாருன்னா மரத்துக்கு பேர் தாரு, மரக்கட்டைக்கு பேர் தாரு. உபலம் அப்படின்னா கல். உப்பளம்னாக்க கல். தமிழ் உப்பளம் அப்படிங்கிறது உப்பளம்ங்கிறது வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. தாரு சமஸ்கிருத வார்த்தை தான். ஆனா தமிழ் எடுத்துருக்கோம். அது காட்டம் மோசம் கூட சமஸ்கிருத சப்தம் தான். தாது உப்பளம், உப்பளம் அப்படிங்கிற சப்தத்துக்கு கல்லுன்னு இருக்கும். இந்த ப்ளூ மெட்டல் கல்லுக்கு மட்டும் உப்பளம்னு பேர் இல்லை, ரத்தனங்களுக்கு உப்பளம்னு பேர். வாலுக்கா சர்க்கரா இல்ல, சர்க்கரானாக்க சத்தியமா வாலுக்கா வழவழப்பா இருக்கிறது வாலுக்கா இல்ல. சொக்கா பிரிக்கிற மாதிரி கடினமான எஜ்ஜத்தை உள்ளது சர்க்கரா. வடவழப்பா இருக்கிறதான கூழாங்கல் போன்றது வாலுக்கா. சர்க்கரா வாலுக்கா அவசியமா இருக்கிற இடத்துல இல்ல ஆசன சமயத்துக்கு சொல்லும்போது சர்க்கரா வாலுக்கா ரெண்டு விதமான கல்கள். உப்பல சர்க்கம் பாதுகாப்பு நிறைய எடுத்திருக்க. ரத்ன சாமானிய பద్ధதி, மரத்தக பద్ధதி, ரத்ன அதெல்லாம் நிறைய வைரக்கற்கள், வைடூரிய கற்கள் அந்த இடத்துல கூட கற்கள் கூட உப்பலம். ஆக பொதுவாக உப்பளங்கள் சொல்றது கல்லுன்னு இருக்கும். தாரு உப்பளம், காட்டம் பாக்காணம். தாரு சத்து காட்டம் அர்த்தம், உப்பளம் சத்து பாகாணம். பாகாணம்னா கல். உடம்பில் அறிவு மாறி உடம்பில் தாரு உப்பளம் போல்
கட்டை போல் கல்லை போல கிடக்க நானே நானே சந்தத்துக்கு கட்டும் நான்கிற ஏகாரத்துக்கு அவனிடத்தை எதையும் அபேட்சிக்காமல் நான் நிரபேட்சமாக இப்படி கிடக்கிறவன் என்ன பண்ண போறான்? அவனிடத்தை எதையும் அபேட்சிக்காமல் அவனிடத்து ஒரு அஞ்சலி ஒரு வார்த்தையை கூட அபேட்சிக்காமல் நானே உய்யும் வகை நினைந்து அவன் உஜ்ஜீவிக்கிற பிரகாரத்தை நான் நினைந்து அந்த உஜ்ஜீவிக்கிற பிரகாரத்தை நான் அனுசந்தித்து உயர்ந்த கதியார் என்ற இடம் பெற்று என்னுடன் அவன் உயர்ந்த கதியாக அத்தியாதி மார்க்கத்தால் எந்த இடம் பெற்று என்னுடைய இடமாகிற ஸ்ரீவைகுண்டமாகிற பரமபதத்தை அடைந்து என்னுடன் வாழ வெடுப்பன் என்று என்னையே அனுபவித்துக் கொண்டு எனக்கே கைங்கரியம் பண்ணிக் கொண்டு பின்ன காலத்தத்துவம் உள்ள காலம் வந்து என்னை விட பிரியாமல் என்னுடன் வாழ அவனை விடுப்பன் என்று அவனை எடுப்பன் அவனை ஸ்வீகரிப்பான். அவன் உடம்பில் தாறு உபலம் போல் கிடக்க உயர்ந்த கதியா எந்த இடம் பெற்று என்னுடன் வாழ எடுப்பன். இதுக்கு என்ன வேணும்? நானே அவனிடத்தை எதையும் அபேட்சிக்காமல் அவன் உஜ்ஜீவன மார்க்கத்தை நான் நினைந்து நான் சங்கல்பித்த மாத்திரத்தாலே வேற எதையும் அபேட்சிக்காமல் இதை செய்யும். உய்யும் வகை நேர்ந்துன்னா அவனுடைய ஜீவனோபாயத்தை நானே சங்கல்பித்து என்னுடைய சங்கல்பத்தை தவிர வேறொரு அபேட்சை இல்லாமல் நானே உயர்ந்த கதியா வந்து அத்திராதி மார்க்கம் அந்த அத்திராதி மார்க்கத்தாலே எந்த இடம் பெற என்னுடையதான தானாக சீவை குண்டத்தை அடைவித்து அதுல என்னுடன் வாழ எடுப்பன். காலபத்துவம் உள்ளளவும் அனாவர்த்தி சப்தாது என்ன முடியாது அவன் என்னுடைய பிரிவின்றி என்னுடைய அனுபவம் எங்கின்றோடைய என்னோடு வாழ அவனை எடுப்பான். எடுத்தவா சீக்கிரிக்கும் புகழுதல்னா உபேட்சிக்கும். ஈடும் எடுப்பு வீசும். ஈடுனா இடுதல், எடுப்புனா எடுத்தல். இடுதலாவது புகழுதல், உபேட்சிக்கிறது. எடுத்தல்னா சீக்கிரிக்கும். ஒருவர் உபேட்சித்தல் ஒருவர் சீக்கிரித்தல் இல்லாததான ஈடும் எடுப்பு வீசும். மாடு விடாத என் மனமே பாடுவேன்னா அவன் பாடு ஆடுவேன் அங்க வணங்கே. ஈடும் எடுப்பு வீசும். ஒருவரை இடுதல் ஒருவரை எடுத்தல் செய்யாது. இடுதல்னாக்க புகழுதல், புகழுதல்னாக்க உபேட்சிக்க வேண்டாம் போதும். எடுத்தல்னா சீக்கிரம் உயர்ந்ததியார் எந்த நிலம் பெற்று என்னுடன் வாழ அவனை எடுப்பன் என்ற எம்பெருமான் இப்படி அருள் செய்த வராக பெருமாள் அவருடைய அருள் பெற்று மருள் சேர்ப்போம். அவருடைய அனுகிரகத்தை அவருடைய கிருமையினை பெற்று அவருடைய கிருமையால் விசீகரிக்க பெற்று மருள் சேர்ப்போம்னா நம்முடைய அஞ்ஞானங்கள் எல்லாம் அனாதி அவித்தியங்கள் எல்லாம் தீர பெற்றோம். ஏன் இடம் பெற்றார் எல்லாம் என் உடலாய் நிற்ப இடத்திடத்தின் இவையில்லால் என்னை என்பால் அடம்பன்றாம் அவன் என்று நினைத்தான் யாவன் அவராதி சரியும் போது அறிவுமாறி உடம்பிருந்தால் பலம் போல கிடக்க நானே உய்யும் வகை நினைத்து உயர்ந்த கதியால் எந்த இடம்பெற என்னுடன் வாழ வெடுப்பன் என்ற எம்பெருமான் அருள் பெற்று மருள் செற்றோனே. இரண்டுரையாத நன்னேன உரைத்த உரைகிற அன்றியம் இரண்ட பொருள்கள் என்று அடிசூடினம் திண்ணருளால் சுருண்டமையான சுடருளி சுற்றம் பலப்ப நன்மும் புரண்டது நம்பினை கோவிடம் பார்த்து கோமளவே. இரண்டுரையாத நன்னேன உரைத்த உரைகிற அன்றியம்
திரண்ட பொருள் செய்து அடிக்கு உறுந்தருளால் சுருண்டனமையான சுடருடி சுற்றும் பரப்பதன்மும் புரண்டது நம்பினை போமிடம் காத்திரி போமருளே. இரண்டுரையான நாம் ஏனம் உரைத்த உரை இரண்டு. இரண்டுரையாத நாம் ஏனம். ஆனா அந்த ஏனம் இரண்டு உரைத்தது. இரண்டுரையாத நேரம் தான் முன்பு மூணாக ரெண்டு வார்த்தைகள் சொல்லாதான் நாடு சொந்தத்தை நாட்டுதானே ஸ்தாபயத்தி நாஸ்தித்யோ ததாதி ராமோத்வீர் நாதி பாஷை. பெருமாள் இந்த காரியங்கள் ரெண்டு பேரும் செய்ய மாட்டார். ஒரே ஒரு காரியத்தை ஒரு இடத்துக்கு ரெண்டு அம்புகள் பெருமாள் இருந்தே கிடையாது. ஒரு அம்புக்கு வேணா பல இலக்குகள் இருந்தாங்க. ஒரு இலக்குக்கு நாட்டு தானே சந்தர்ப்பம் வந்து ஆசிரியர்களே அவர்களை இந்த இரண்டு முறை ஸ்தாபிக்க வேண்டிய கட்டியத்து வருகிறவர்களுக்கு ரெண்டு தரம் கட்டி பண்ண வேண்டிய அர்ஜித்யா ததா தீப்தி யாசித்து வந்தவர்களுக்கு ரெண்டு தரம் கொடுக்க வேண்டிய அவசியம். ஒரு தரம் கொடுத்தாலே அவன் அப்பா போய் எல்லாரும் கொடுக்கணும். இவருக்கு பிரதிகிரகம் பண்ணி போனவன் அப்புறம் அவன் தாராவாரு. அது மாதிரி ராமுக்கு நாட்டு பார்க்க பெருமாள் சக்கர விக்கிரகம் ரெண்டு வார்த்தை பேச மாட்டான். பேசின ஒரு வார்த்தை அதான் பாதபத்துவம் முழுவதும் ஒரே வார்த்தை. அந்த கடற்கரை வார்த்தை தான் ஒரே வார்த்தை. என்ன கடற்கரை வார்த்தை மித்திரபாகையில சம்பிராப்தம் இந்த வார்த்தை அப்புறம் மாற. அப்படி இரண்டு உரையால் அதன் ஏனம் நம் ஏனம் நம்முடைய வரா ஏனத்துருவாய் இழந்தயம் பண்ணினே ஏனம்னாக்க வரா நம் ஏனம் நம் மண்மகளாக நம் ஏனம் நம்மிடத்துல அளவற்ற பிரீத்தியம் நம்மிடத்துல அளவற்ற மக்கள் விஷயம் நம் ஏனம் நம்முடைய வராக பெருமானால் இரண்டு உரையாத நம் ஏனம் இரண்டு உரையாத நம் ஏனம் உரைத்த இரண்டு உரையும் உரை இரண்டு இந்த உரை இரண்டுனாக்க ரெண்டு ஸ்லோகங்கள் பிரகாரக்கிரம ஸ்லோகம் ஸ்லோகத்வயாத்மகம் சிதேமலை ஒரு ஸ்லோகம் சதசம் பிரியமானம் இன்னொரு ஸ்லோகம் மற்ற பெருமாள் ஒரு ஸ்லோகம்னா இது ஸ்லோகத்வயம். அதனால இரண்டு உரையாக நேரம் உரைத்த உரை இரண்டு அவர் உரைத்ததான ஸ்லோகத்வயம். அந்த ஸ்லோகத்வயத்துடைய சிறந்த பொருட்களில் அதனுடைய சிறந்த பொருள் அர்த்தம் அதனுடையதான பிரதிபாத்தியமான அர்த்தத்தை பூர்ணமாக தெரியும். கொஞ்சம் சிதறாமல் ஒரு வருஷம் அப்படியே இவ்வர்த்தங்கள் சிதறாதவர்களுக்கு இவ்வர்த்த சிறந்த பொருளை கொண்டது. இதனுடைய பிரதிபாத்திய அர்த்தத்தை இந்த சிதறாமல் கொண்டவர்கள் இதனுடைய திரட்ட பொருள் அந்த திரட்ட பொருள்கள் தெளிந்து இது ஆகாத உபதேசத்தாலே உபதேசத்தினுடைய அர்த்தங்களை தெரிந்து சதாச்சாரியம் பண்ண உபதேசத்தாலே நாம் தெரிந்து நம் மனசில் வந்ததான சித்தோபாய விஷயமாக சாத்தியோபாய விஷயமாக நமக்கு இருந்ததான சம்சயங்கள் எல்லாம் தெரிய பெற்று நாம் அடிசூடினோம். அடிசூடினோம்னா அவர்களுடைய திருவடிகளை நமக்கு பிராப்தியமாக பிரார்த்தமாக அங்கீகரித்து சூடினோம், பிரநியாசம் பண்ணினோம்.
அடிச்சு விடுவோம். இரண்டுரையாக நம் நேர உரைத்த உரைகளின் திரண்ட பொருட்கள் தெரிந்து அடிச்சு விடலாம். சுருண்டனம் ஞான சுடர்வழி நம் அடைக்கலம் கொண்ட அந்த பெருமாளுடையதான திருடமான கிருமையினாலே, அவருடைய திருடமான வாத்சல்யத்தாலே, அவருடைய சின்ன அருளாலே, காருண்யத்தாலே நம் சுருண்டனம் ஞான சுடர்வழி. சம்சாரத்தில் நம்முடைய ஞான சுடர்வழியானது சுருண்டுகிறது, சம்பத்திட்டு சம்சார திசையில சுருண்டதான ஞான சுடரொளி நம்முடைய சம்பத்த திசையில் இருந்த ஞான சுடரொளியானது சுற்றும் பரப்பதனும், சுற்றும்னா எல்லா இடத்தும் பரப்பதனும்னா பரவுதனும் கிடைக்கிறதா போட்டா எல்லா இடத்துலையும் ஊட்டினுள்ள எல்லா இடங்களிலையும் வியாபிக்கிறதாக நம்முடைய சர்வூத ஞான திபுத்துவத்தை அடைகிறதான அந்த மோட்சத்தை பெறுவதனும். சுருண்டனம் ஞான சுடரொளி சுற்றும் பரப்பதமும் புரண்டது நம் நினை. இந்த மூன்று சப்தத்தை மோட்சம் சுருண்டனம் சுடரொளி சுற்றும் பரப்பது என்பது எதனால் ஏற்படுறது? அந்த ஞான சம்பவத்துக்கு காரண வினாச காரிய வினாசா. காரியது தர்ம ஞானத்துக்கு சம்பவம். அது காரணம் என்ன? நம் வினை. அந்த காரியத்துக்கு முன்னால காரணம், காரணத்துடைய வினாசம் இருக்க நம் வினை புரண்டது. நம் வினை புரண்டதற்கு நம்முடைய புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் எல்லாம் விநாசத்தை அடைந்த பிறகு அதன் காரியமாக ஏற்பட்ட நம்முடைய ஞானத்துடைய சம்போஷம் போய் நம்முடைய ஞானமானது உபயோகங்களை வியாபிக்கும் விபுவாக ஆயிடுச்சு. அதான் மோட்சம். இப்போ எது காரணம் முன்னால காரியம், காரியத்துக்கு நியதமான பூர்வத்தி காரணம். நாம் தர்மபூத ஞானத்துடையதான சம்பவத்திற்கு காரணம் நம் நினை. தர்மபூதையான சம்பவ நிவர்த்திக்கு காரணம் நம் நினை புரண்டது. புரண்டது அழிந்தது. நம் நிலை புரண்ட காரணத்தாலே நம்முடைய சுடல் ஞானமானது அது அதனுடைய சுருண்டது நீக்கி சுற்றும் பறந்தது. இப்போ இதற்கு பின்னால் நடந்ததுன்னா அதற்கு முன் இது நடந்தது. சுருண்டனம் ஞான சுடலை சுற்றும் பரப்பதன் முன் அதுக்கு காரணமான நம் நிலை புரண்டது. அவன் முன்கிறத அப்படி சொல்லலாம். காரியகாரண பாவத்தை குறிக்கிறதுக்காக காரியத்துக்கு நியதமான பூர்வத்தி காரணம் கொண்டு காரண கும்சே சதி காரிய கும்சா என்று காரணமானது நம் வினை புரண்டது. அதன் காரியமாகிற சூழ்நிலை ஞான சூழலில் சுற்றும் பறந்து முன்கிறதுக்கு பௌர்வா பரியாசம் தற்பூர்வம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம் வினை புரண்டதுன்னு சத்தம், நம் வினை அழிந்ததுன்னு சொல்றது. நம் வினை புரள்வதாவது இடம் மாறுவது. புரள்வதுன்னு அர்த்தம் இடம் மாறுவது. நம் அழிந்தது நம் புரண்டது நம் வினை அர்த்தம். நாம் பண்ணதான சுற்றுலங்கள் எல்லாம் நமக்கு அனுகூலராக இருந்தவர்களுக்கும் நம்முடைய சுற்றுலங்கள் எல்லாம் நமக்கு பிரதிகூலராக இருந்தவர்களுக்கு இடம் மாறிட்டு புத்திராக தாயம் உபயம் சுகுல சாபுத்தியா திருடம் பாபகிருத்தியா.
சாட்சியாயனுக்கு இது சாட்சியாயனம் அக்னிஹோத்ராதிகரணம் அதிகரணத்துல பாக்கியக்காரர் இது வந்து விசாரிக்கிறார். ஆக நாம் பண்ணக்கூடியதான நாம் ஒரு பிரபன்னம் அல்லது பக்தி ஒரு மோட்சத்துக்கு போறானே அவனுக்கு மோட்சத்துக்கு போற சமயத்துல இல்ல அவனுக்கு இருந்த புண்ணியபாபுடைய கர்மாக்கள் எல்லாம் அவனை விட்டு அகன்றது. பிராரப்தம் ஒன்னதான் கழித்து போக்கினான். அதை தவிர பாக்கியம்னா இவங்க வேற ஒரு டிரான்ஸ்பர் ஆகும். அக்லேஷ விநாசத்தினால சொல்லப்பட்ட ஸ்ருதிகள் இருக்குது. அந்த பாபங்கள் இல்லையா, அந்த பாபங்கள்லாம் அவங்களுக்கு புக் டிரான்ஸ்பர் தான். அந்த பாபங்கள் பலம் கொடுக்காம அழியாது. நான் புத்தன் செய்யதே கர்ம இவனால இல்லை, யாராவது அனுபவிக்கும். இவனுக்குமே அனுபவிக்க பிரசக்தி இல்லை. அதனால இவனுடைய புண்ணியமா கொடுத்த கர்மாக்கள் ஆனா அவைகள் அனுபவித்தால்தான் அழியும். அதனால அது யார் அனுபவிக்கிறது? இவனுக்கு அனுகூலமான சுபத்துக்களாக இருந்தவர்கள் இவருடைய சுபத்த கர்மாக்களை அனுபவிக்க வேண்டியது. இவனுக்கு பிரதிகூலமான துஷ்டுக்காக அவர்கள் பாபங்கள் அனுபவிக்க. நம் வினை புரண்டது இடம் மாறி. நம் வினையில ரெண்டு பாகம் இருக்கு. ஒன்று நம்முடைய சுத்தங்கள் எல்லாம் நமக்கு அனுகூலராகி வந்தவர்களுக்கும் நம்முடைய சுகத்துகளுக்கும், நம்முடைய பாப்பங்கள்லாம் நம்முடைய துஷ்டங்கள் எல்லாம் நமக்கு பிரதிகூலராக இருந்தவர்களுக்கும் இல்லையா. அதாவது அவன் மகா பெரிய பாக்கம் பண்ணதால ஒரு பிரம்மவித்த ஒரு பிரபஞ்சனையோ ஒரு மகா பிரம்மவித்திலிருந்து அவங்க அபராதப்பட்டு அவனுக்கு அது பிரதிகூலமாக தான் அவனுக்கு இந்த பாக்கம் போராடுன்னு இருப்பாங்க. ஏன் அவன் பாக்கமே பண்ண அவன் பண்ண பாப்பமானது அவன் பண்ண அந்த ஒரு பாப்பத்துக்கு இத்தனை பாப்பத்தை அனுபவிச்சாலும் போராதுன்னு. நியாயம் கேட்கிறார் பாக்கிறார். அது எப்படி ஒருத்தர் பண்ண பாப்பத்தை இன்னும் அந்த பாப்பத்தை பண்ணாம எழுதிக்கிறான்னா இந்த பாப்பம் அத்தனையும் இதை காரணம் பெரிய பாப்பத்தை முடியுதுன்னா அவன் பண்ண பாப்பத்துல இதெல்லாம் வியாபம். பிரம்மபிதாச்சாரங்கிற பாப்பம் எல்லாத்தையும் கடவுள கொள்ளுது. சாதாரண ஒருத்தனை காரணங்களால் துவேஷிக்கக்கூடியவன் அவன் பண்ண பாப்பங்களையும் தான் வாங்கிக்கிறான்னு தான் சாஸ்திரம் சொல்லு. சத்தியமான பாப்பம் சபந்தம் அதிக சதி ஒன்னு எங்க தொழிற்சா விஞ்ஞான அதிகாரத்தை சொரூபத்துல நிஷ்டை சொல்லும் பொழுது தன்னை யாராலும் பரிதாபம் சொல்றது காரணம் என்னாலும் நிந்தித்தா முதல்ல அவர்கள்லாம் அறியாதவர்கள் நம்மையே தெரியாம நம்ம நிந்திக்கிறார்கள், நம்முடைய சரீரத்தை நிந்திக்கிறார்கள், நம்ம நிந்திக்கிறார்கள் அல்ல இந்த சரீரம் தான் நான் இல்லையே நம்ம நிந்திக்கிறேன்னு சொல்லி அவர்கள் போன்ற நிந்தைய மனசு. அதுக்கு மேல சத்தியமான சீயத்தாகும் சம்பந்தம் அதிகத்திற்கு என்று தன்னுடைய பாபங்களை எல்லாம் வாங்கி கொண்டு போகிற இவ் அறிவியல்களை பற்ற கிருபையும் மனசும் கிடையாது. பாவம் நம்முடைய பாபங்கள்லாம் உதாரணி வாங்கிட்டு போறாரே. அதனால காரணம் இல்லாம ஒருத்தர் துவேஷிக்கிறதுனால அவன் அவனுடைய பாப்பங்களை எல்லாம் இவன் வாங்கி சுமந்து அனுபவிச்சா இவன் பாபம் நான் அந்த பாவத்தை பண்ண நீ பண்ண பாவத்துக்கு அதெல்லாம் 1000 ரூபாய் கடை கொடுத்தான். வரும்போது 1500 ரூபாய் வந்து 500 ரூபாய் நான் கொடுக்கலையே சொல்றேன். 500 நீ கொடுத்து 1000 ரூபாய் இந்த 500 ரூபாய் சம்பாதிச்சு இந்த 500 ரூபாய் நான் கொடுக்கலையே நான் 1000 ரூபாய் கொடுத்த இவரே 500 1500 இந்த 500 ரூபாய் நீ கொடுக்கல நீ கொடுத்து 1000 ரூபாய் இந்த 500 ரூபாய் சேர்த்து சம்பாதிச்சு மாதிரி இந்த பாவத்தை நான் பண்ணலையே நீ பண்ண பாவத்தை இதையும் சேர்த்து சம்பாதிச்சு. இவன் பண்ண பாவம் சிறிய பாவம், அந்த பாவம் இதெல்லாம் சேர்த்து
தனியா அனுபவம். அதனால இந்த பதஸ்தாரத்துக்கு சொல்ல அழிந்தது புரண்டது நம்பினை கோவிடம் பார்த்தினி கோமலனே. இப்ப இந்த அர்த்தம் அதுதான் அனுபவம். என்னன்னா ரெண்டு நம் புரண்டது நம் நிலை, அதனால நாமினி கோமலம் பார்த்து கோமலனே. நாம் கோவிடம் பார்த்து கோமலம் முன்னாடி சொல்லியாச்சு. நாம் மிகப்பெரியால் போய் அவன் கோவிடம் பார்க்கிறது எல்லாம் ஆகி போயிடுது. இது நம்முடைய நிலைகள் கோவிடம் பார்த்து போக வேண்டியது. அதுக்கு அர்த்தம் செய்தி கொடுத்தாச்சு. வினைகள் இனி உங்களுக்கு வேற ஒரு இடம் நேர வேண்டும். இந்த வினைகள்லாம் இப்போ புரண்ட வினைகள்லாம் கோவிடம் பார்த்து அதுக்கு யாராவது அட்ரஸ் கொடுத்துருக்கோ அந்த நேரத்தில் ஆயிட்டு அந்த நேரத்தில் இருக்கும். பாக்கிய திருவிழா ஆட்சி தண்ணிக்க அவர் திருவிழா ஆட்சி தேசிய திருவிழா ஆட்சி தண்ணிக்க நம்முடைய வினைகள் வேற இடம் பார்த்துட்டு இருக்கோம். இனிமே இனி என்னிடத்திலிருந்து என் உண்டு. அதனால நீங்கள்லாம் இந்த கையில டிக்கெட் பிடிங்க புறப்படுவோம். இறகால் இனி வேற ஒரு இடம் தேடி முன்போல் கிடைக்கும் ஏன் எரிதேர்ந்து ராமானுஜமணி இந்த விஷயம் தூப்புள் புரித என் இந்த நிகழ்ந்து பொருந்துக்கு பாட்டுக்காரருடைய திருப்பதிகளை எப்பொழுதும் போற்றுகிற நம்முடைய தூப்புள் புரிதல் என் சிந்தை புகுந்து சேர்ந்து ஆகினால இனி உங்களுக்கு நிகழ்வு. நீங்கள் இனி வேறு நம்முடைய விலைகள் புரண்டது. இனி கோவிடம் பார்த்து அவர்கள் கோமலது. இது என்ன சார்னா நாமே கோவிடமா கோமலவே இல்லை. நாம் கோவிடமும் அந்த கோமலமும் சொல்லியாச்சு. இனி புரண்டதும் விலைகள் அதில் கோவிடம் பார்த்து கோவிடத்தை வரப்பாத அந்த கோமலம் இல்லை. இரண்டுரையாத மேனம் உரைத்த உரையிரண்டின் திறந்த பொருள்கள் தெரிந்து அடிசூடினம் சின்னருளால் சுருண்டஞான சுடருளி சுற்றும் பரப்ப நம்பும் புரண்டது நம்பினை கோவிடம் பார்த்து இனி கோமலவே. அண்மையும் ரொம்ப சொல்லும். நேரம் நம் நிலை கோவிடம் இதெல்லாம் சொல்ற நம்பினை அது கோவிடம் பார்த்து இனி நாம் கோவிடம் பார்த்து கோமலவே. அது அவ்வளவு கஷ்டப்பட்டு அன்வைக்கிறது காரணம் ரொம்ப லகுவான அண்மையை நம் நிலை இனி கோவிடம் பார்த்து கோமலம். மலையின் குலையன் எண்ணியும் வன்பெரும் குந்திரங்கி தரையும் வெளுத்ததில் தானே அறிய இசைகி விதியில் அலையங்கள் கொண்ட மையம் அளித்தவன் மெய்யருடே நிறையென்று நாடி நிலை நின்ற பொய்மதி நீக்குனே. மலையும் குறையும் என்றெண்ணியும் வன்புகள் குந்திரங்கி தரையும் வெளுத்தவன் தானே அறிய இசைகி விதியில் அலையின் கடல் கொண்ட வையமளித்தவன் மெய்யருடே நிலையென்று நாடி நிலை நின்ற பொய்மதி நீக்குனே. மலையின் குறையும் என்றெண்ணி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றுதான் ரசிக்க முடியாத பர்வதம். அந்த பர்வதங்கள் குறையும் தங்களுடைய நிலை தருமாறும் அழியாத பொருள்களாக ஒரு நாள் அழியும், மழையும் ஒரு நாள் நிலை குறையும் என்று எண்ணியும். இவ்வர்த்தமான இது நல்லா தெரியும். புத்தகம் நல்லா படிச்சிருக்கோம். எல்லா வஸ்துக்களுக்கும் மலை போன்ற வஸ்து ஒரு நாள் நிலை குறையும். திறமான வஸ்துக்களும் கூட ஒரு நாள் அழிவு என்று எண்ணியும். இதை பரவாயில்ல கேட்டு இதை அனுபவித்தோம்.
இது நல்லா தெரிஞ்சிருந்த பொழுதும் கூட இந்த சரீரம் ஒரு நாள் தானே அழிக்கும் என்று செய்கின்றீங்க. முதல்ல போட்டு மழையும் குறையும், மழை கூட ஒரு நாளைக்கு குறைந்து அழிந்துவோம், அதுவும் நிலைதருமாறிப்போம் என்று அதை புத்தகத்தை படித்திருந்தோம், அதை கேட்டிருந்தோம், அதை நன்றாக திறமாக உணர்ந்திருந்தும் கூட அது மலைக்கு வேணா தெரிஞ்சு செய்ய மாட்டேங்குது. ஏன் தெரியுமாங்க? இல்லை தெரியாது. மலையும் குறையும் என்ற எண்ணியும் வல் பெரும் இறங்கி அவ்வளவு இந்த சாஸ்வதமான திறமான மலையே அழியுங்கிறது இந்த சரீரம் எப்படிப்பட்டது? வல் பெரும் வல்னாக குணப்படுத்த முடியாததான். வன்மையாவது வல்வினை, வினைக்கு வன்மையாவது என்ன? பண்ணினத்திற்கு பண்ணாமல் இருக்கிறது வேணா கஷ்டப்பட்ட பண்ணினத்திற்கு போக்கிக் கொள்ள முடியாது. ஒரு சந்தேகம் பார்த்து போக்கின அன்னைக்கு அல்லது இல்ல போக்க முடியாததான் வல்வினை. இங்க வல் பெரும் வல்னாக சிகிச்சைக்க முடியாததான இந்த புண்ணுக்கு நம்மளால சிகிச்சை பண்ண முடியாது. இது பெரும் சரி சிகிச்சை பண்ண சின்ன புண்ணுதோ முழுகி இருந்தது அப்படின்னாக்க சிகிச்சை பண்ண பெரும் புண்ணா இருந்ததுன்னா வல் அப்படின்னா நம்மால சிகிச்சை பண்ணிக்கொள்ள முடியாது, ஆக்கிக்கொள்ள முடியாததான பெரும் இந்த சரீரம் தான். இந்த சரீரம் கூட பூண்டுதான், அது மறைச்சு மேல போத்திக்கிட்டு இருக்கணும். தோலை போட்டு புண்ணை மறைய வரித்து என்ன போற வைத்தாய் புறமே துணியோடு தோல் வைக்கும் போது உங்களுக்கு புண்ணு. இந்த சரீரம் கூட தோல் வச்சுட்டா இந்த சரீரமே புண்ணுதான். இந்த சரீரம் எப்படி கொடுக்கும்? பெரும் புண். மற்ற புண்ணு அதனால இதனால வந்து எதுவும் நிகழ்ச்சி வந்து பாக்டீரியால வந்ததுனாக்க அது இல்லையா, அதுக்கு ஒரு கேள்வி இருந்தாக்க என்ன அது சிகிச்சை பண்ணிக்கலாம். இந்த புண்ணை எதற்கும் சிகிச்சை பண்ணுறது சிகிச்சையே பண்ண முடியாது. புண்ணு இந்த சரி வல் பெரும் புண் இது சரீரத்துக்கு இருக்கு. இதை விட கண்டிப்பா சொல்ல முடியாது. வல் பெரும் புண் இது திறந்துவதாக என்னன்னு கேட்டாங்க. இது சுருக்கம் என்று படிச்சு சின்ன சொல்ற பகவதான் இருக்கு. அப்படியே சுருக்கு சுருக்கமாக அதனால திறந்துவதுன்னா சுருங்கி படித்து வன்பெரும் திறங்கி திறங்கி தலையும் வெறுப்பு. தலையை வெளுத்து வெறி தானே அழி செய்யும். இனிமேல் இந்த சரீரம் ஒண்ணு இல்லை. இந்த சரீரம் தானே அழியும்னா கூட அதுதான் இந்த சரீரம் இத்தனை நாள் இந்த சரீரம் ரொம்ப தாங்கிட்டு இனிமே நீர் கட்டப்பட்டு இதை தாங்கணும். இது வன்பெரும் புண், இது திறங்கிட்டு, இது தலையில் வெளுத்தது என்ற பின்னும் கூட இந்த சரீரத்துக்கு தானே அழியுங்காரம் வந்து சொன்னா கூட இது அழி டாக்டர் இருக்கலாம். இந்த சரீரம் இது தானே அழியக்கூடியதான். இதுக்கு முன்னால் சரீரத்தை அழிக்கக்கூடிய வியாதிகளால விரோதிகளால ஆயுதங்களால் அப்படிப்பட்டதால அழிகிறதா இந்த தேகம் அவைகள்லாம் அழியாமல் கடைசியில வன்பெரும் புண் இறங்கி தலையும் வெறுப்பதற்கு இந்த சரீரம் தானே அழியக்கூடிய காரணம் வந்தாலும் கூட இந்த சரீரம் வழியை நீர் செய்யக்கூடிய நம்முடைய அஞ்ஞானம் இது. அதாவது சம்சாரியுடைய அஞ்ஞானத்தை இப்படி காட்ட. அதாவது நாம முதல்ல படிச்சதுக்கும் நம்முடைய உண்மையான நிலைப்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. நாம படிச்சதும் மழையும் துறையும் என்று படிக்கணும். கடைசியில
வஞ்சரும் இறங்கி தலையின் வெறுத்ததற்கும் ஆணை அழியும் காலத்திலையும் இந்த சரீரத்துடைய அழிவை இது செய்கிறது. இது சம்பந்த மாட்டேங்க இல்லைன்னா மெட்ராஸ் போகலாம், இல்லை அமெரிக்கா போகலாம். எப்படியும் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்ச நாள் இருக்கும். வயசு 95 சாங்க 5 வருஷம் இருக்கலாம். அமெரிக்காவில் இருக்கிறா ட்ரீட்மெண்ட் தான் போகலாம். திறங்கி தலை வெளுத்ததற்கும் தானே அழிவை செய்கின்றோம். அறையை கடல் கொண்ட வையம் அளித்தோம். கடலால் பூஜப்பட்டதான அறையின் கடல் இருக்கும். இந்த அறையின் கடல் வையம் அளித்தவன் வெள்ளப்போம். இந்த சமுத்திரம் இல்லையா, இந்த பூமி பரப்பப்போ 3 மடங்கு இந்த சமுத்திரம் இல்லையா, இந்த பூமி பரப்பு சுத்தி இருக்கு. அப்படி அதுவும் அதை நினைச்சிட்டு வரத்தை பார்த்தா அந்த பூமி பரப்பு மூழ்கி ஒரு இடத்துல ஏற்பட்டு அப்படி விட முடியாதது இந்த பூமியை ரசிக்கின்றது. அல்லது அறையின் கடலாகிற பிரயாணம் இருக்கு, அந்த பிரயாணத்தை மூழ்கி இந்த வைத்தியத்தை கொண்டு வந்து அளிப்பது. இந்த அறையில் கடல் கொண்ட வையம், கடல் கொண்டத கடலால் மூழ்கடிக்கப்பட்டது. கடல் கொண்ட குமரி கண்டம் அப்படின்னு சொல்றோம். குமரி கண்டத்தை கடல் கொண்டது. கடல் கொண்டதுன்னா கடலால் மூழ்கடிக்கப்பட்டு கடற்கடிக்கு போயிட்டு எல்லாம் முதல் தமிழ்ச்சங்க காலத்து கபாடபுரம் கடல் கொண்டது. மதுரை கடைச்சங்கத்து தான் தமிழ் மதுரையில். அது முதற்சங்கம் கபாடபுரம். இந்த கபாடபுரத்தை கடல் கொண்டது. குமரி கண்டத்தை இங்கிருந்து ஆஸ்திரேலியாவும் பூமி பரப்பா தான் இருந்தது, கடல் இல்லை. காவிரி கும்பல் இங்கதான் இருந்தது. காவிரி கும்பல் அங்க இல்லை. கபாடபுரம் இருந்தாவது மதுரைக்கு தெற்க. ஆமா, பாண்டியரேகா ஒரு தூரம் இருந்தது. அதுக்கு நிலப்பரப்பு இருந்தது. அதுக்கு லெமூரியான்னு ஒரு அது பாண்டி. அந்த லெமூரியா கண்டம் தமிழ் குமரி கண்டம். அந்த கண்டத்தை லெமூரியாவும் இருந்தே கண்டு கொண்டு பொய் இல்லை. அது பொய் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டிவியில ராமன் ரயில்வே ஸ்டேஷன்ல படம் வச்சிருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் வந்து போயிருந்து. லெமூரியா கண்டமும் இருந்தது. ஏறி கழிந்தது. ஆனால் இருந்ததுன்னா அது எப்ப ஏறிச்சு எப்ப கழிந்தது இருக்கிறது. ஆதான் 4ஆம் வயசுல ஏறி எடுத்து கழிந்தது என்ன பிரமாணம்னு கேட்டான். அது மாதிரி அதுக்கு பிரமாணம் இருக்கிறதுனால ஏறிக்கிறது. அது மாதிரி இந்த லெமூரியா இருந்தது அப்படிங்கிறது நிரூபணங்கள் எல்லாம் அதுக்கு அகச்சான்றுகள் புறச்சான்றுகளும் நூல்கள் எழுதி கொடுத்து இந்த அகத்தியர் இலக்கணம் எழுதின நாள்ல அந்த கண்ண குதிரை கண்ணை இருந்தது. சராசிவ பண்டாரத்தார்னு பெரிய தமிழ் ஹிஸ்டாரியன். எப்படி தமிழ் பியாண்ட் 2000 years கிரேட் ஹிஸ்டாரியன். ஒன்னும் சராசிவ பண்டாரத்தார், இன்னொரு நீலகண்ட சாஸ்திரி. அது சாட்சிய பண்டாரத்தாருடைய இதுல நிறைய சாட்சியம். அதனால அது எதுக்கு கடல் கொண்டேன்னு பேசணும். எனக்கு ரொம்ப மலையை கேட்க வேண்டாம்.
எதுக்கு எடுத்துட்டு கொண்டைங்க கடல் கொண்டதுன்னா கடல்ல மூழ்கடிக்கப்பட்ட அலையின் கடல் கொண்ட அலைகின்ற கடலாறு அனைத்தையும் விழுங்குவதற்கு அலை கொண்ட கடல் அலை கடல் எது என்கிறாங்க. அலையின் கடல் பிரளயார்ணவம். அந்த பிரளயார்ணவத்தில் மூழ்கியதான வையம், அந்த வையத்தை அழித்தவன், அந்த வையத்தை உத்தரித்துக் கொண்டு ஏனம் சுருவாய் இடத்தையும் மண் இந்த பூமியை கொண்டு வந்து எடுத்து கொண்டு வந்து அதனுடைய ஸ்தானத்தில் வைத்தவன். அதுதான் அலையின் கடல் கொண்ட வையம் அழித்தவன். அவன் மெய்யுள்ளே அவனுடைய ஸ்திரமான சத்தியமான அவனுடையதான கிருபை என்றும் நிறையான அவனுடைய கிருபையே நிலை என்று நாடி, அதுவே நமக்கு சாஸ்வதமான ஸ்திரமான உபாயம் என்று நாடி நிலை என்ற பொய்மை அனாதிகாரமாக நம்முடைய பொய் நின்ற ஞானம், பொய் நின்ற ஞானமாவது அதாவது பகவத் விபரீதமான விஷயங்கள் போக்கியதா புத்தியோட பகவத் விஷயம் விபரீதமான விஷயங்கள்ல பிராபியத்துவ பிராபகத்துவ புத்தியோடு இருந்த நம் பொய்மதியெல்லாம் இப்பொழுது நீக்கும். நிலை நின்ற பொய்மதியை நீக்குமே. எப்படி நிலை நின்ற பொய்மதியை நீக்குவது? அலையும் கடல் கொண்ட வையம் அளித்தவன் மெய்யுள்ளே நிலை என்று நாடி. ஏன் யார பார்த்து சொல்ற? மலையும் விலகி நின்ற எண்ணியும் வன்பெரும் முன் திறங்கி தலையும் வெளுத்தது தானே ஐயன் என்று இடையை செய்கின்றீர். நீர் அறையின் கடல் கொண்ட வையம் அளித்தவன் மெய்ய